மாவட்டம் அம்பை அருகே உள்ள மணிமுத்தாறு அணையிலிருந்து 10,000 கன அடி நீர் திறப்பு உண்டாகியிருக்கிறது. முக்கியமான மதகுகள் வழியாக இந்த நீர் திறப்பு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களை பெற இணைகிறார் எமது செய்தியாளர் கண்ணன். கண்ணன், வணக்கம். தற்பொழுது மணிமுத்தாறு அணையினுடைய நீர்மட்டம் எவ்வளவு அடியாக உயர்ந்திருக்கிறது? கரையோர மக்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கைகள் என்னென்ன? வணக்கம். அதாவது தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல கிளர்ச்சி காரணமாக தென் தமிழகத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக அம்பை, பாபநாசம், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அதிக தொடர்மழை கனமழை பெய்து வருகிறது. அதன்படி மாவட்டத்தின் பிரதான அணையான உச்ச நீர்மட்டம் 118 அடி கொண்ட மணிமுத்தாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் நேற்றிலிருந்து அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து காணப்பட்டது. நேற்று காலை நிலவரப்படி அணை நீர்மட்டம் 84.65 அடி மட்டுமே காணப்பட்ட நிலையில் தொடர்ந்து அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து காணப்பட்டதால் சுமார் 17,000 கன அடி வரை காணப்படுகிறது. இதனால் இன்று காலை 6 மணி நிலவரப்படி அணை நீர்மட்டம் 108.5 அடியாக உயர்ந்துள்ளது. அதாவது சுமார் ஒரே நாளில் 24 அடிக்கு மேலாக இந்த மணிமுத்தாறு அணை நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. இதனால் தற்போது அணைக்கு மேலும் 17,000 கன அடி நீர்வரத்து வந்து கொண்டிருக்கிறது. இதனால் பாதுகாப்பு கருதி அணையின் முக்கிய மதகுகள் வழியாக சுமார் 10,000 கன அடி வெள்ள நீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது. ஏற்கனவே நேற்று இரவே அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட இருப்பதாக அந்த கரையோர பகுதி மக்களான சிங்கம்பட்டி, வைராவிக்குளம், ஆலடியூர் உட்பட கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபார எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இதே போல் அருகே உள்ள பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள உச்ச நீர்மட்டம் 130 அடி கொண்ட 143 அடி கொண்ட காரையார் அணையில் தற்போது 133.60 அடி நீர்மட்டம் காணப்படுகிறது. இதே போல் 156 உச்ச நீர்மட்டம் 156 அடி கொண்ட சேர்வலார் அணை நீர்மட்டம் தற்போது 142.75 அடியாக உள்ளது. தொடர்ந்து இந்த இரு அணைகளுக்கும் 31,000 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. இதே போல் இந்த இரு அணைகளிலிருந்து சுமார் 32,000 கன அடி நீரானது வெளியேற்றப்படுகிறது. பொதுவாக இந்த காரையாறு, சேர்வலாறு, மணிமுத்தாறு உள்ளிட்ட இந்த 3 அணைகளிலிருந்து தற்போது சுமார் 42,000 கன அடி நீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது. மேலும் இந்த காட்டாட்சி வெள்ளம் என அனைத்தும் சேர்த்து தற்போது தாமிரபரணி ஆற்றில் சுமார் 80,000 கன அடிக்கு மேல் தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது. வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. தொடர்ந்து சில பகுதிகளில் இந்த மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. பெரிதும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கண்ணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.